வணக்கம் நண்பர்களே, உங்களை பார்த்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் பார்க்கும்போது, வீடுகள் தோறும் அப்பங்களை பிட்டு பாருங்க. வீடுகள் தோறும் ஒவ்வொரு ஹவுஸ் ஜனங்க தேவாலயத்தில் மட்டும் இல்லை, வீடுகள்லையும் கூடியிருப்பார், சபை நடத்துவார்கள், வசனங்களை வாசிப்பார்கள். நம்முடைய வார்த்தையில சுருக்கமாக புரியுமா சொன்னால் திருவிருந்து அப்படி சொல்லலாம். அப்பங்கள் பிட்டு பாருங்க. நம்ம வீடுகளில் அதுமாரி இருக்குதா? என்ன சத்தம் கேட்குது நம்ம வீட்டில் இருந்து? சில வீடுகள்லாம் கிறிஸ்தவர்களை பார்க்கும்போது வேதனையாக இருக்குது. உலக சம்பந்தப்பட்ட பாடலெல்லாம் பாடிக்கிட்டு இருப்பாங்க. நம்முடைய வீட்டில் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஜப சத்தம் இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து அங்கே ஆண்டவரை துதிக்கிற சத்தம் கேட்கணும். இது ஒவ்வொரு வீடாக பரவணும். நம்மளோட வீட்டில் அப்படி இருந்துச்சா எவ்வளோ ஆசீர்வாதம் பாருங்களேன். என் நாமத்தின் நிமித்தம் எங்கே 2, 3, 4, 5, 6 சொல்லிக்கிட்டே போயிடுவேன். இல்லை ஒருத்தர் அங்கே கர்த்தர் இருப்பார், யாருக்குறாங்களோ அங்கே கர்த்தர் இருப்பார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக நம்ம வீட்டில் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வாதம். God bless you.